பொதுவாவே நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கிறதுக்கு அந்த கடவுள் வருவாரு. கண்டிப்பா அந்த கடவுள் வந்து அதுக்கான தண்டனைய வாங்கி குடுப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த மாதிரி தான் சமீபத்துல நம்ம பார்த்த படங்களா இருக்கட்டும், ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில இருக்கிற கடவுளை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் தனக்கு ஒரு தப்பு நடந்து அது மூலமா இறந்த ஒருத்தர் தனக்கான நியாயத்தை தேடி ஒரு ஆத்மாவா வந்து அவங்கள பழி வாங்கினாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி ரொம்பவே டிஃபரெண்டானதுங்க. இந்த ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. ஆல்ரெடி அதோட பார்ட் 1 நீங்க நேத்து நைட்டு 7 மணிக்கு பார்த்துருப்பீங்க நம்மளோட டெவில்ஸ் கிச்சன்ல. பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேங்க. அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதாவது திருச்சியை சேர்ந்த டேவிட்ங்கிற பிரதர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட வாழ்க்கையில நடந்த அமானுஷ்ய கதைகளை ஷேர் பண்ணியிருந்தாருங்க. அந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் நான் கேட்கும்போது ஆஸ் யூஸ்வல் நம்மளோட டெவில்ஸ் கிச்சனில் பார்க்குற எல்லா ஸ்டோரிஸ் மாதிரி தாங்க இருந்தது. அதாவது நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம். அப்போ நான் கை குழந்தையா இருந்தேன். என்னோட அம்மாவுக்கு ஒரு அமானுஷ்ய நிகழ்வு நடந்துச்சு. அதை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல் இன்சிடெண்ட்டாக அதை ஷேர் பண்ணியிருந்தாருங்க. அதைத்தான் நீங்கள் பார்ட் 1ல் பார்த்துருப்பீங்க மலேசியா ஸ்டோரியோட சேர்த்து. இப்போ அதோட பார்ட் 2 தாங்க பார்க்க போறீங்க. அவரோட வாழ்க்கையில நடந்த மறக்கவே முடியாத 3 அனுபவங்களை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றின தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். சொந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமே நடக்கலையாங்க. அடுத்த சில வருஷங்கள்லாம் கழியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் அமானுஷ்ய சம்பவம். இதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கலை அடுத்த 5 வருஷத்துக்கு. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா டேவிட்க்கு 6 வயசு ஆகுதுங்க. இந்த டைம்ல அவரோட சித்தப்பா ரொம்ப பிடிக்குமாங்க அவங்களோட சித்தப்பாவை. அவங்க சித்தப்பாவுக்கும் 2 பசங்க இருக்கிறாங்களாம், ட்வின்ஸாம். அந்த பசங்களும் 2003 தான் பிறந்திருக்கிறாங்க. அதாவது டேவிட் பிறந்த அதே வருஷத்துல தான் அந்த பசங்களும் பிறந்திருக்கிறாங்க, ட்வின்ஸ் பசங்க. அவங்க சித்தப்பா ஒரே ஆளா இருந்து அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உழைச்சி கொட்டு வராங்க. எல்லாரையுமே பார்த்து பாராம். அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமிட்மெண்ட்டையுமே அவர் தகுதிக்கு மீறின கமிட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சனுங்க. ஆனால் அவரோட வாழ்க்கையில் அவர் வச்சிருந்த ஒரு கெட்ட பழக்கம் அவரோட உயிரை எடுத்துருதுங்க. ரொம்ப குடிப்பாராம். அதனால அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து உடம்பு அவருக்கு ஒத்துழைக்காம இறந்துடுறாருங்க. டேவிட்டோட சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறமா டேவிட்டோட அப்பா, அம்மா, அவங்க அக்கா எல்லாருமே அவங்களோட அந்த இறந்த வீட்டுக்கு போறாங்க. போன இடத்துல டேவிட்டுக்கும் சரி, சில சின்ன பசங்களுக்கு அந்த 5-6 வயசுல இருக்கிற அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற பசங்களுக்குலாம் புரியாது இல்லையா, எதனால சித்தப்பா வந்து அந்த ஐஸ் பெட்டியில் படுத்திருக்கிறாரு, எப்போ எந்திரிப்பாரு, ஏன் எல்லாருமே அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் டேவிட்டும் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியலையாங்க. அவர் வந்து தூங்கிட்டு இருக்காருப்பா, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து அந்த பக்கம் போகாதீங்க, வெளியே பக்கம் எங்கேயும் போய் விளாண்டுட்டு இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. இருந்தாலும் டேவிட் வந்து அவங்க சித்தப்பா கிட்டேயே சுற்றி சுற்றி வருது. எதனால் அவர் ஐஸ் பாக்ஸில் படுத்துருக்கிறாரு, அவருக்கு என்னாச்சு, ஏன் பாட்டி எல்லாருமே வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்கிறது கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட பாடியை, அதாவது அடக்கம் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது ஃபாதரை வர வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஜெபம் பண்ணி மேலே பூவெல்லாம் போட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியில் பார்த்த மாதிரி கல்லுப்புலாம் வந்து போடுவாங்களாங்க. அப்படி அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ தான் டேவிட் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவங்களோட சித்தப்பாவோட உடம்பு ஒரு மாதிரி உப்பி போயிருக்குதுங்க. அவர் நார்மலாக அவ்வளோ ஃபேட்டாக இருக்கிறவர் கிடையாது. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வேற ஒரு பர்சன் மாதிரி இருக்கிறாரு. நல்லா ஒஃப்னு இருந்துருக்கிறாருங்க. அது போக அவரோட மூக்கில் இருந்து 2 மூக்கில் இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குது. ரத்தம் வரதை பார்த்ததுமே டேவிட்டுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்பா அங்கே பாருங்கப்பா, ரத்தம் வருது சித்தப்பாவோட மூக்கில்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, எப்பா உடம்பு தாங்காது, இதுக்கு மேலே பண்ண வேண்டியதை டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாடியை அங்கேருந்து எடுத்துட்டு அந்த உப்புலாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த உப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரோட கண்ணில் இருந்தும் காதில் இருந்தும் மூக்கில் இருந்தும் 3 சைடில் இருந்தும் ரத்தம் நிற்காம போயிட்டு இருந்திருக்குதுங்க. இதை பார்த்துட்டு டேவிட்டுக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே கிடையாது. இப்போதான் டேவிட்டுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. சித்தப்பா இறந்துட்டாரு, அவர் இதுக்கப்புறம் நம்ம கூட பேச மாட்டார், விளாட மாட்டார். ஏன்னா சித்தப்பாவுக்கு ரொம்பவே பெட்டாங்க இவர் டேவிட்டுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதே மாதிரி தான் சித்தப்பாவுக்கும் டேவிட்டை ரொம்ப பிடிக்குமா. நிறைய கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாராங்க. இப்போ அடுத்த நாள் நைட்டு, அதாவது அவங்க சித்தப்பாவை அடக்கம் பண்ணதுக்கு அடுத்த நாள் நைட்டு ஒரு 10லேருந்து 10:30 மணி இருக்குமாங்க.
நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. டேவிட்டோட கனவுல அவங்க சித்தப்பாவோட வீட்டில் இருக்கிற ஒரு தண்ணி தொட்டி, இந்த தண்ணி தொட்டிக்கு வெளியே 2 கை மட்டும் வந்திருக்குதுங்க. இந்த கை எப்படி இருந்திருக்குதுன்னா, அதாவது இறந்த ஒருத்தவங்கள புதைச்சதுக்கு அப்புறமா பல வருஷங்களுக்கு அப்புறமா எப்படி இருக்கும், அங்கங்கே தோல்லாம் பிஞ்சு எலும்பும் தோலுமா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கை அவங்களோட தொட்டிக்கு மேலே வந்து அந்த தொட்டியை பிடிக்குதுங்க. பின்னாடியே பாதி முகம் செதஞ்சு போய் அவங்க சித்தப்பா எந்திரிச்சு நிற்கிறாரு அந்த தொட்டிக்கு மேலே. அவர் உடம்பு எல்லாமே தண்ணியாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கிறாருங்க. டேவிட்டும் அதே மொட்டை மாடியில் தான் நிற்கிறாரு தனியாக. இப்போ அவங்க சித்தப்பா அவரை கையை காட்டி, இங்கே வா டேவிட்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கிறாரு. இவர் பதறி அடிச்சு கனவுலேருந்து எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இவர் பதறி அடிச்சு எந்திரிக்கும் போது கத்துவார் இல்லையா, அந்த சத்தத்தில் இவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிச்சிட்டு இவருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் எப்பயுமே ஜெபம் பண்ண ஆயில் ஒன்று இருக்குமாங்க, அந்த ஆயிலை எடுத்து இவரோட தலையில் தேய்ச்சி விட்டுட்டு சிலுவெல்லாம் போட்டுட்டு ஜெபம் பண்ணி தான் இவரை தூங்க வச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே டேவிட்டுக்கு ஹெவி ஃபீவராங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே உயிரே போயிருங்கிற அளவுக்கு ஹெவி ஃபீவர். இந்த அளவுக்கு ஹெவி ஃபீவர் வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை கடந்து ஒரு வழியாக அவர் உயிரோட வந்துட்டாருங்க வீட்டுக்கு. எதனால இறந்து போன சித்தப்பா டேவிட்டோட கனவுல வரணும், எதனால அவர் தண்ணி தொட்டிக்குள்ளேருந்து எந்திரிக்கணும், இப்படி பல கேள்விகள் டேவிட்டுக்குள்ளே இருந்திருக்குதுங்க. அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கிறாரு, பா சித்தப்பா வந்து எப்படிப்பா இறந்து போனாரு, அது இந்த தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்து தான் இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பா, இல்லைப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா, அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாருப்பா, அதை பற்றிலாம் எதுக்குப்பா பேசிக்கிட்டு அதை விடுப்பாங்கிற மாதிரி சமாளிச்சிருக்கிறாருங்க. ஆனால் டேவிட் சும்மா இல்லை. அந்த இறந்து போனவரோட வைஃப் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இவருக்கு சித்தி, அவர்கிட்ட போயிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. உண்மையாகவே அன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, அவங்க சித்தப்பா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற அந்த தண்ணி டேங்கை கழுவுறதுக்காக தான் மேலே போயிருக்கிறாரு. போயிட்டு ரொம்ப நேரமாக ஆளை காணுமே, தண்ணியும் திறந்தா கீழே வருதே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் அவங்களோட சித்தி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மேலே போய் பார்த்துருக்குறாங்க. அவங்க சித்தப்பா மேலே குடிச்சிட்டு போயிருக்கிறாருங்க. தண்ணி தொட்டி கழுவும் போதும் குடிச்சிட்டு உள்ளே குதிச்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தண்ணியிலேயே முங்கி இறந்துட்டாராங்க. அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே குடிச்சு உடம்பெல்லாம் உப்பி போய் அவரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவர் அந்த தொட்டிலேருந்து தூக்கி வெளியே வச்சு தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்தா மூச்சு மட்டும் இருந்திருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போய் பார்த்துருக்குறாங்க. ஓகே தான், காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அடுத்த நாள் காலையில் அவர் இறந்துட்டாராங்க. நைட்டு முழுக்க மூச்சை பிடிச்சி வச்சுருந்துருக்கிறாரு, பேசவே இல்லை, உடம்பு அசையவே இல்லை. அடுத்த நாள் காலையில் போய் பார்க்கும்போது மூச்சு நின்றுச்சாங்க. இந்த விஷயம் டேவிட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு 2 நாளாக தூக்கமே கிடையாதாங்க. அப்போது அவங்க சித்தப்பா இவர் கனவுல வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் சித்தப்பாவோ அப்பாவோ அவங்க எப்படி இறந்தாங்கங்கிற விஷயத்த நம்ம கண்ணில் வந்து இப்படியும் விஷுவலாக காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி செகண்ட் இன்சிடெண்ட்டை சொல்லி முடிக்கிறாருங்க. தேர்ட் இன்சிடெண்ட் எங்கே நடந்திருக்குதுன்னா, அவர் அதாவது டேவிட்டுங்கிற பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அது திருச்சிலேயே ஒரு பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாங்க. அவங்களோட அந்த ஸ்கூல் கேம்பஸ் ஸ்கூலில் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணுமா, தமிழில் பேசினா ஃபைன் பண்ணிடுவாங்களாம். அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து நிறைய ஸ்டோரியிலலாம் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. இந்த கிரவுண்டில் ஒரு மித்து இருக்குதுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த கிரவுண்ட் வந்து சுடுகாடாக இருந்ததாகவும் அங்கே நிறைய ஆத்மாக்கள்லாம் இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கிறதாகவும் ஒரு மித்து இருக்குது. இது எப்பயும் போல் கதை தானே அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களாம் நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அது உண்மைங்க. அதாவது இவங்க இந்த பிடி பீரியட் போகும்போதெல்லாம் ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்குமா, அது பக்கத்துலேயே தான் ஆடிட்டோரியம் இருக்குமா, அங்கே தான் அந்த ஸ்டேஜ், அதாவது இந்த ஆண்டு விழா அது இதுன்னு வந்துச்சுன்னா டான்ஸு இதெல்லாம் நடக்குமாங்க. அந்த ஆடிட்டோரியத்தில் ஏறி பார்த்தாலே அந்த பக்கம் இருக்கிறது தெரியுமா, இப்போ வரைக்கும் சுடுகாடாக தான் இருக்குது. அதோட பாதி தான் இவங்களோட ஸ்கூலில் இந்த கிரவுண்டுமே. இந்த கிரவுண்டை இவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாருமே டேர் விளாடுவானுங்களாம். அந்த ட்ரூத் ஆர் டேர் மாதிரி விளாடுவாங்க இல்லையா, அப்போது டேர் என்னன்னா இந்த சுடுகாட்டுக்குள்ளே எகிரி குதிக்கிறது இல்லை எட்டி பார்க்குறது, அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான விஷயங்கள்லாம் டேராக வச்சு பண்ணுவாங்களாம். அப்படி தான் இந்த டேவிட்டோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஆசைங்க, நைட்டு யாருமே இல்லாதப்ப இந்த ஆசை எனக்குமே வந்திருக்குது, உங்களில் எத்தனை பேருக்கு வந்திருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க, ரொம்பவே ஆபத்தானது. டேவிட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அதை பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு ஸ்கூலில் யாருமே இல்லாதப்ப இந்த கிரவுண்டில் வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும். இந்த கிரவுண்டு சுடுகாடாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த ஆடிட்டோரியத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா எதனா பேய் வந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியுமாங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் போய் சொல்லிவிட்டு இங்கே ஸ்கூல்லேருந்து ஒரு டூர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டூரில் இவங்க இல்லை, அதாவது பேர்லாம் கொடுக்கல, வீட்டில் சும்மா சொல்லிவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் டூருக்கு தான் கிளம்புறாங்க. பசங்களோட பசங்களா
டேவிட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர், சுபாஷ் சிவான்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்கிறாங்களாம். சேர்ந்து இவங்க 3 பேரும் ஸ்கூல் வேன் கிளம்புனதுக்கு அப்புறமா, அதாவது யாருக்குமே தெரியாம அந்த ஆடிட்டோரியத்தில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறமா வாட்ச்மேன் கூட, அதாவது அந்த கிரவுண்டு சைடு வாட்ச்மேன் கூட வரமாட்டாராம் நைட் நேரம். ஏன்னா அவருமே தான் இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இங்கே உண்மையாகவே நிறைய ஆத்மாக்கள்லாம் சுற்றுதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டேவிட், சுபாஷ், சிவா இவங்க 3 பேருமே அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள உட்காந்து இவங்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்கும்போது நைட்டு ஒரு 11 மணிலேருந்து 11:30 மணி இருக்குமாங்க. பயங்கரமா இப்படி நாய்ங்கெல்லாம் ஊழ விடுற சத்தம் கேட்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த ஒரு ஓட்டை இருக்குமாங்க, அது வழியாக எட்டி பார்க்குறாங்க. வெளியே எட்டி பார்த்தா வெள்ளை கலரில் புகை மாதிரியான உருவம் கிடையாது, பிம்பம். இப்போ லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி கிராஸ் ஆச்சுன்னா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேடோ இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டே இருக்குதாங்க. வெள்ளை கலரில் இருக்கிற அந்த பிம்பத்தை பார்த்ததுமே டேவிட்டுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்களோட சித்தப்பாவோட ஞாபகம் வருது. அவங்க இறந்தப்போ கனவுல வந்தார் இல்லையா, அந்த ஞாபகங்கள்லாம் வந்து முகம்லாம் வேர்த்து கொட்டி இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாங்கிற ஒரு தாட்டும் வருது. இது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா, சித்தப்பாவோட சம்பவம் நடக்கும்போது நமக்கு நடந்த மாதிரியே நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் இது தெரியுதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டும் இருக்குது. திரும்பி பார்த்தா அந்த 2 பசங்களும் ஒரு மாதிரி பயந்து போய் முகம்லாம் வேர்த்து கொட்டி மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கிறானுங்க பார்த்து, பயந்து போய். இப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, எல்லாரோட கண்ணுக்குமே இது தெரியுது. அப்போ வாட்ச்மேனும் இந்த ஸ்கூலில் இருக்கிற நிறைய பேர் சொன்ன மாதிரி உண்மையாகவே இந்த கிரவுண்டு இதுக்கு முன்னாடி சுடுகாடாக தான் இருந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கூலில் பாதி கிரவுண்டு சுடுகாடு தானா, அதை தான் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்களாங்கிற ஒரு டவுட், அதாவது உண்மைங்கிறதே உங்களுக்கு தெரிய வந்துடுதுங்க. இப்போது அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது வெளியே ஒரு 10-15 பேர் வந்து நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பிம்பம், வெள்ளை கலரில் பிம்பங்கள் வந்து ஒரு 10-15 பேர் கூட்டமாக வந்து நிற்கிற மாதிரி ஒரு அமைப்புல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவே அழுதுகிட்டே உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த 3 பசங்களும். ஒரு கட்டத்துக்கு மேல பின்னாடி பக்கமா ஒரு வே இருக்குமாங்க, அது வழியா எகிரி குதிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வேற வழி தெரியல, உங்களுக்கு பயத்துல வேற எங்க போறதுன்னு தெரியாம அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. டேவிட்டோட அப்பா அம்மா 2 பேருமே, அதாவது ஜெனிஃபரும் பிரின்ஸும் கேட்குறாங்க, என்னாச்சுடா ஸ்கூல்ல இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா, அப்போ இதுக்கு போலையா, டூருக்கு போலையா, என்ன போய் சொல்லிட்டு போன, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அடிச்சு கேட்கும்போது இவரும் ஆல்ரெடி பயத்தில் இருக்கிறாரு. மற்ற பசங்களும் அவங்களோட வீட்டில் சொல்லிடுறாங்க நடந்த விஷயத்த. அதாவது ஸ்கூலில் போய் பார்த்தோம், ஸ்கூலில் தான் வந்து ஒரு அமானுஷத்தை பார்த்தோம்னு சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல அமானுஷங்களை பார்த்துட்டோம், நிறைய புகை மாதிரியான உருவத்தெல்லாம் பார்த்துட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியான அடி, சரியான திட்டாங்க வீட்டில் எல்லா பசங்களுக்குமே. இந்த இன்சிடென்ட்டை இந்த பசங்களால மறக்கவே முடியாதாங்க. 3ஆவதா நடந்த சம்பவம் இவர் பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கும்போது நடந்திருக்குதுங்க. அதாவது டேவிட்க்கு சின்ன வயசுல இருந்தே இந்த டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் நிறைய பிடிக்குமா. வீட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் எடுத்து போட்டு, நம்ம வீட்டிலேயே யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லை நம்ம கேங்லேயே யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற ஒரு ஃபோனை உடச்சி போடுறது, லைக் நம்ம A2D சேனலில் அவர் பண்ணிகிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இதையுமே பிச்சு போட்டு அதில் என்ன இருக்குது, என்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களில் டேவிட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்கிற காரணத்தினால பாலிடெக்னிக்கை சூஸ் பண்ணுறாரு. அவங்க வீட்லேயும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. இந்த பாலிடெக்னிக் காலேஜ் போனதுக்கப்புறமா இவர் டேஸ் காலராக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதே காலேஜில், அந்த பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிற அசோக்குங்கிற ஒரு அண்ணன், அவர் டேவிட்டை விட 5 வயசு மூத்தவராங்க. அது போக அசோக் அந்த பாலிடெக்னிக் காலேஜில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அசோக்குக்கும் டேவிட்டுக்கும் உண்டான அந்த ஒரு பழக்க வழக்கம் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கிறாங்க. என்ன கஷ்டம்னாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவாராம், அவர் இவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாராம். ரொம்ப நாளாகவே அவங்களோட ஃபேமிலியை பற்றி குழம்பிக்கிட்டே இருப்பாராங்க. கடலூரில் என்னோட ஃபேமிலி வந்து எப்படா என்னை வந்து இறக்க வைக்கலாம், எனக்கு வந்து செய்வன சூனியெல்லாம் வைப்பாங்க, எப்படா என்னோட சொத்தெல்லாம் வந்து எடுத்துக்கலாம், வீட்டுக்கு ஒரே வாரிசு, இவனை வந்து சாகடிச்சிடலான்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள்லாம் போடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் யார் அந்த விஷயத்த பண்ணுவா, எதனால் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறத டீட்டெயிலாக சொன்னது கிடையாதுங்க. லைட்டாக கொஞ்சம் சொல்லி வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் வெக்ஸாகி பேசுகிற நேரங்கள்லாம் டேவிட் தான் அவருக்கு ஆறுதலாக இருப்பாராம். இந்த ஜென்ரேஷன்லையுமான நீ நம்பிக்கிட்டு இருக்கிற, இன்னுமான இந்த செய்வன சூனி இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறங்கிற மாதிரி அவருக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி தான் பேசுவாராங்க. கடவுளை நம்பினேன், கடவுள் ஒன்று காப்பாற்றுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாராம். ஒரு சில நேரம் அசோக்குக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனசு கேட்காம அந்த ஹாஸ்டலை விட்டு இவங்களோட வீட்டுக்கே வந்துருவாராங்க. அதாவது டேவிட்டே கூட்டு வந்துருவாராம். சில நேரங்கள்லாம் கூட்டு வந்துட்டு இவங்க வீட்டில் தான் சாப்பாடுலாம் சாப்பிட வச்சு நைட்டு தங்க வச்சுட்டு அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து காலேஜுக்கு கிளம்பி போன நாட்கள்லாம் இருக்குதாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் அசோக் அவரோட சொந்த ஊரான கடலூருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டேவிட்டோட வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு பைக்கில் கிளம்பி போயிருக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே டேவிட்டுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகுறது, ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் இல்லாமல் அவங்க ரூமில் ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருந்திருக்குதுங்க. இது பாசிட்டிவ் வைப்ரேஷனா இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷனான்னு அவரால் எடுத்துக்க முடியல. இவரை தாண்டி யாரோ ஒருத்தவங்க அந்த ரூமில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. அது போக தப்பாகவே இருந்திருக்குதுங்க.
ஒரு மாதிரி நெஞ்செலாம் படப்படன்னு அடிச்சிருக்குது. அடுத்த நாள் காலையில் தான் அவருக்கு ஒரு நியூஸ் வருது. அசோக் ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டிட்டு அவரோட கடலூருக்கு போயிட்டு இருக்கிற அந்த வேலை ஒரு லாரியில் அடித்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு, ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு நியூஸ் வருதுங்க. டேவிட்டால ஏற்றுக்கவே முடியலை. அவர் அறியாமலே கண்ணில் கண்ணீர் வருது. அவரோட சடலத்தை போய் பார்க்க போயிருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு விஷயத்த டேவிட்டுக்கு சொல்ல வர மாதிரியே தோணி இருக்குதுங்க. அவர் இறந்து 2 நாளாவே இவருக்கு சரியான தூக்கமே கிடையாது. ஒரு நாள் நைட் ஒரு 12 மணி இருக்குமாங்க. அதாவது அசோக் இறந்து 2 நாளுக்கு அப்புறமா டேவிட் அவரோட ரூமில் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கும் போது நைட்டு 12 மணிக்கு தூக்கம் வராமல் இருந்திருக்குது. எந்திரிச்சு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்கும்போது அவர் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கதை அவரால் ஃபீல் பண்ண முடியுது. சைடு கண்ணில் நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த அசோக் அண்ணன் டேவிட்டோட வீட்டுக்கு வரும்போது ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பார் இல்லையா, அதே காஸ்டியூமில் தான் அவர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்கிறாரு. அந்த காஸ்டியூமோட பக்கத்துல உட்காந்துருக்கிறாரு. பயந்துகிட்டே மெதுவா திரும்பி பார்த்தா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டா இருந்திருக்குதுங்க. அதாவது ஃபுல் ரெட் இல்ல, அழுது ரெட்டானா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருவளையம் வந்து ரெட்டா இருந்திருக்குது. ஒரு மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டு எங்க அழுதுகிட்டு இருக்கிறாரு. நல்லா தானே போனேன், ஏன்னா ஹெல்மெட் போடாம போனோன்னு சொல்லிட்டு இவர் கேட்கும் போது, இல்லடா தம்பி, என்னை வந்து திட்டம் போட்டு கொண்டுட்டாங்க. கண்ணெல்லாம் செவந்து ஒரு மாதிரி அழுது கண்ணெல்லாம் செவந்து போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவர் பேசுகிற வாய்ஸே நல்லா இல்லை. இன்னொன்று அங்கங்கே காயம் இருக்குது, கீரல் காயம் எல்லாமே இருக்குது. கழுத்து, தலை, கைகிட்ட கீரல் இதெல்லாம் இருக்கவும் நான் என்ன பண்ணி எனக்கு கொஞ்சம் பதறிடுச்சு. அசோகன் தான் வந்திருக்கிறதா, என்னென்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்கிறப்ப சொன்னார், இல்லை என்னை வந்துட்டு இவங்க பிளான் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கா சொல்லவும் முடியல, எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஆனால் திருப்பி பேசவும் முடியல. அவர் வாட்டுக்கு உட்காந்து இல்லை என்னை பிளான் பண்ணி இவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி அப்புறம் என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் போயிட்டு இருக்க வழியிலேயே என்னோட சித்தப்பா தான் பிளான் பண்ணி சொத்துக்காக ஆசைப்பட்டு என்னை லாரி வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாருங்க. ஷேர் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கு ஃபுல்லாகவே டேவிட்டுக்கு தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா கிட்ட சொல்லலாமான்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா டேவிட்டோட அப்பா தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய் சொன்னால் எதனா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகும், இவருக்கு ஒரு நீதி கிடைக்குங்கிற பட்சத்தில் அவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் இவரை தடுத்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டு வந்துருவாராங்க. 2 நாளாவே இவர் சரியாவே வீட்டில் யாரு கூடயும் பேசுறது இல்லை. டேவிட்டோட அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க, என்னாச்சுரா, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு தெரியுது, என்னன்னு சொன்னாதான் தெரியுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போதான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டேவிட் அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா, அவர் தாசில்தார் இல்லையா, இப்போ அவர் கடலூரில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மூலயமா அவரோட உதவியோட அவங்க வீட்டாளுங்க எல்லார் மேலேயுமே சந்தேகம் இருக்கிறதாகவும் இந்த கேஸை நீங்க தான் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி உதவி கேட்கிறாரு. இப்போ அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே தீவிரமா இதை பத்தின விஷயங்களை, அதாவது இந்த கேஸை எடுத்து நடத்தும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. இப்போ அந்த கேஸோட ஃபைனல் ஸ்டேஜில் டேவிட்டோட அப்பா பிரின்ஸுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அதாவது தன்னோட பையன் வந்து சொல்றான், இதுல நமக்கு உடன்பாடே கிடையாது, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அவன் கேட்கறான், ஒரு மாதிரியா இருக்கிறான், நம்ம இது ஆக்ஷன் எடுக்கலன்னா வேற யார்ட்டையும் போய் கேட்டுருவானுங்கிற ஒரு பட்சத்துல தான் அவரு தெரிஞ்சவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறாரே தவிர்த்து இவர் சொன்னதை அவர் நம்பல. ஆனால் இப்போ அந்த கேஸோட எண்டில் உண்மையாவே அந்த அசோக் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க வீட்டாளுங்க, அதாவது அவங்களோட சித்தப்பா தான் லாரியை வச்சு அவரை திட்டம் போட்டு அடிச்சு கொண்டிருக்கிறாருங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் பிரின்ஸுக்கு, அதாவது டேவிட்டோட அப்பா பிரின்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு இந்த அமானுஷ்யங்கள் மேல நம்பிக்கையே வந்திருக்குதுங்க. இறந்து போன ஒரு மனுஷன் அவரோட சாவுக்கு நீதி கேட்டு தன்னோட தம்பி மாதிரி பழகுற ஒரு பர்சன் கிட்ட வந்து கேட்டு அது ஒரு கேஸ் ஆகி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்குதுங்க. இது உண்மையாவே கடலூர்ல நடந்த ஒரு சம்பவமாங்க. இந்த பெயர்கள் எதுவுமே புனைப்பெயர்கள் கிடையாது. அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்லிட்டேங்க. அடுத்து சில வருஷங்கள் அப்படியே போகுதுங்க. இப்போ டேவிட் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றாரு. அதுக்குண்டான படிப்புகள் எல்லாத்தையுமே அவர் படிச்சிருக்கிறாரு. அது போக நல்ல சர்டிபிகேஷன் வச்சிருக்கிற காரணத்தினால அவர் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல ஜாயின் பண்றாருங்க. அந்த காலேஜில் இருக்கிற ஒரு ஹெச்ஓடி என்ன பண்ணுறாருனா, பசங்க கிட்டலாம் அந்த 100 rupees வாங்குறது, அப்புறம் அந்த 500 rupees சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் நிறைய ஃபீஸுங்கெல்லாம் நிறைய அடிச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க காசை. இதை தட்டி கேட்டது இவர் மட்டும்தான். அதனாலேயே அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே, பசங்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் டேவிட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது பிடிக்காத அந்த ஹெச்ஓடி என்ன பண்ணுறாருனா, இவரை வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஏன் வழியில் நீ வந்தனா இந்த வேலையிலையும் இருக்க மாட்டேன், உயிரோடையும் இருக்க மாட்டேங்கிற மாதிரி நிறைய வார்னிங்லாம் கொடுத்துருக்கிறாரு. இவர் அதை எதையுமே காதில் வாங்கலைங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கெட்டது பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வாங்குறாரு அப்படின்னா இவங்க கிட்டையும், அதாவது இவர்கிட்டையும் வந்து பசங்க காசு கொடுக்க தான் செய்யணும். அதுதான் ரூல்ஸ். அதாவது எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் பசங்க கொடுக்குற காசை மொத்தமா கலெக்ட் பண்றது ஹெச்ஓடி. இந்த தப்புக்கு நான் துணை போக மாட்டேன்னு சொல்லிட்டு டேவிட் குரல் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த ஹெச்ஓடி என்ன பண்றாருன்னா, இந்த சாத்தானிக்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் செய்வினை, இந்த சூனியம் மாதிரி. சாத்தானிக்ங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்க. நான் ஒரு விஷயத்த படித்தேன், அதை நான் நெக்ஸ்ட் ஸ்டோரியில்
ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா தான் அது புரியும். என்னென்னா ரொம்பவே பவர்ஃபுல்லானது செய்வன சூனியம் தானாங்க. அதாவது இந்த பேய் பிசாசை விட பவர்ஃபுல்லானதுன்னா செய்வன சூனியம் இந்த மாதிரியான சாத்தானிக் இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பேசக்கூடிய நேரம் இல்லை, நான் எடுத்துகிட்டு இருக்கிறது அன்டைமில் எடுத்துகிட்டு இருக்கிறனால நான் இன்னொரு நாளில் இன்னொரு ஸ்டோரியில் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் கோஸ்டேஸ். இப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி பண்ணுறதா ஒரு டீச்சர் இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க டேவிட் கிட்ட. இருந்தாலும் வரதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க தாத்தா, அதாவது இவங்க அப்பாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, தாசில்தாராக இருந்தார், ₹1 கூட வெளியே லஞ்சம் வாங்கலை. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட இவங்க அப்பா கிட்டையும் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நமக்கு கடவுள் கொடுப்பாரு, அந்த காசை வச்சு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம நல்லா இருப்போம். அதை தாண்டி நம்ம அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறது, இந்த மாதிரி லஞ்சம், இந்த மாதிரி தப்பான வழிகளில் வர காசு ஒன்னா வந்துச்சுன்னா டபுளாக நம்மளை விட்டு போகும், அது நம்மளை அழிச்சிரும். என்னோட சர்க்கிளையும் நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். நமக்கு அந்த மாதிரி வாழணும்னு அவசியமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் டேவிட்டாக இருக்கட்டும், அவங்களோட அப்பா பிரின்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே கடைபிடிக்கிறாங்கிற காரணத்தினால இவரை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கிறேன், அதுக்கு கடவுள் என்னைய பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கிறாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவரோட காலேஜ்லேருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காலேஜுக்கு வெளியே வரும்போது ஜஸ்ட் மிஸ் ஆங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஒரு ஆம்புலன்ஸ் இவரை கிராஸ் பண்ணி போயிருக்குது. ஒரு 2 செகண்ட் முன்னாடி வந்திருந்தாருன்னா இவரை அடிச்சு தூக்கியிருப்பாங்களாம். ஏன்னா அது யாருக்கு எமர்ஜென்சி என்னங்கிறது தெரியல, அது இவரோட நேரமா என்னங்கிறது இவருக்கு புரியல. வெளியே இருக்கிற செக்யூரிட்டியை பயந்து போய் சார் அப்படின்ட்டு ஓடி சார் கொஞ்சம் பார்த்து போங்க சார், இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க சாருங்கும் போது இவருக்கு ஒரு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. 2 செகண்டுக்கு முன்னாடி இவர் சாவை பார்த்துட்டாரு. இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன யானையில வீடு காலி பண்ற ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்த பர்னிச்சரையும் பின்னாடி வச்சு கட்டி இருக்கிறாங்க. இவர் நேரமா என்னன்னு தெரியலங்க, அந்த சின்ன யானை கிட்டக்க போகும்போது கிராஸ் பண்றலாம்னு சொல்லிட்டு அது பின்னாடியே தான் போயிருக்காரு. பக்கத்துலயும் நிறைய காரு அது இதுன்னு போயிட்டு இருக்குது. அந்த சின்ன யானைக்கு பின்னாடியே தான் டேவிட் பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு கடத்துக்கு மேல ஓவர்டேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது இவர் நேரமா என்னன்னு தெரியலங்க, அவ்வளவு நேரம் நல்லா இருந்த அந்த வண்டியில இருக்கிற கயிறு டக்குன்னு கலண்டு மேல இருக்கிற அந்த பர்னிச்சர் எல்லாமே பெரிய பெரிய பொருட்களா இருக்கட்டும் சின்ன பொருட்களா இருக்கட்டும் மொத்தமா சரிய ஆரம்பிச்சிருக்குது. ரோட்ல போயிட்டு இருக்கும்போதே இவரோட வண்டியிலையும் இவரோட தலையிலையும் பட்டு கீழே விழுந்து கை காலில் இருக்கிற எலும்புகள்லாம் டிஸ்லோகேட் ஆகி தலையில சரியான அடி. இவரை எமர்ஜென்சில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க காலேஜில் இருக்கிற பசங்களா இருக்கட்டும் கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, அந்த ஹெச்ஓடி தான் இதுக்கு காரணமா இருக்கும், உங்களுக்கு அந்த ஆள் கண்ணு வச்சுட்டான் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் இவர் ஒரு மாசத்துக்கிட்ட பெட் ரெஸ்ட் தானாங்க. 1 மாசத்துக்கு அப்புறமா இவங்க அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து சொன்னது, வேணாம்ப்பா அந்த காலேஜ் நமக்கு வேணாம், வேற எங்கேயாச்சும் வேலை பார்த்துக்கலாம், சண்டை போடுறதோ இல்லை நீ அவருக்கு பயந்துட்டு வந்த மாதிரி நீ நினைச்சிக்காத, அது தப்பான விஷயமா இருக்கு, நம்ம தான் ஒதுங்கி போகணுங்கிற மாதிரி இவருக்கு அட்வைஸ் பண்ணி இவரும் போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டாராங்க. ஆனால் இவர் ரிசைன் பண்ணி அடுத்து ஒரு மாசத்திலேயே அந்த ஹெச்ஓடி மாட்டிக்கிட்டாரு. அதாவது டொனேஷன் வாங்குறாரு, தப்பான முறையில காசு வாங்குறாரு காலேஜோட பேரை வச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஓடி மேல கம்ப்ளைண்ட் அவரோட வேலை போய் அவர் மேல கேஸ் விழுந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் டேவிட்டுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவங்க தாத்தா சொன்னது உண்மை, நம்மளா கரெக்டா இருந்துட்டு போயிடணும், கடவுள் நமக்கு கொடுக்கறத கொடுப்பாரு, அதை வச்சு நம்மளால வாழ கத்துக்கணும், அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட காசுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்களோட பொருளுக்கு எதனா ஒன்றுக்கு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டோன்னா ஒன்னா வந்துச்சுன்னா அது 2ஆ போயிரும் சொல்லிட்டு அவங்க தாத்தா சொன்ன வார்த்தை இப்போ அவருக்கு ஞாபகம் வந்திருக்குதுங்க. அவ்வளவுதாங்க. டேவிட்டுங்கிற பிரதர் அவருக்கு அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்டா ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லையா, அது நான் அவங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஜெனிஃபருங்கிறது அவங்க அம்மா பேர் கிடையாது, பிரின்ஸுங்கிறது அவங்க அப்பா பேர் கிடையாது, அவரோட நேம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற சொன்னார். அது போக அவரோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம், இந்த இறந்து போன கடலூரை சேர்ந்த அசோக் அண்ணன், அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுபாஷ், சிவா, இவங்க எல்லாரோட பேருமே ஒரிஜினல் நேம் தாங்க. அப்பா அம்மாவோட பேரை தவிர்த்து என்னோட பேரு மற்றவங்களோட பேர் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலானே அப்படிங்கிற மாதிரி அவர் அப்ரூவல் கொடுத்தனால அவர் சொன்ன விஷயங்களை என்னோட ஸ்டைலில் நான் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட வீட்லையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. Spotifyல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமாக குடிச்ச அவங்களோட சித்தப்பா அளவுக்கு அதிகமாக நேசிச்ச அவரோட குடும்பத்தை எப்படி விட்டு பிரிஞ்சாருங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் ஹெல்மெட் போடாமல் அந்த அசோக் அண்ணன் அந்த லாரியில் அடிபட்டு இறந்ததையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்மளோட ஸ்டோரியில் இன்க்ளூட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குங்க. அது எல்லாத்தையுமே ஒரு அவேர்னஸாக நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃப்டியாக இருங்க, யாரோட காசுக்குமே ஆசைப்படாதீங்க. அதாவது டேவிட்டோட தாத்தா என்ன பண்ணாரோ அதையே எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே நல்லதுங்கிறது தான் என்னோட கருத்தாகவும் எண்ட் ஆஃப் த டே இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.
ஹலோ கோஸ்டீஸ், எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. அதில் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்துடலாமா? வித்யா ஆனந்தன்கிறவங்க, ஹாய் அண்ணா, என் நேம் சொல்லி ஒரு ஹாய் சொல்லுங்க அண்ணா. நான் உங்களோட பிக் ஃபேன். அப்பா ப்ளீஸா? பிக் ஃபேன் அப்பாவா? என்னைய அப்பான்னு சொல்கிறீங்களா? இல்லை என்ன இது கதை ஒன்றும் புரியல. இல்லை, உங்களோட பிக் ஃபேன் அப்பா ப்ளீஸ். ஓ, அவங்களோட அப்பா வந்து என்னோட பிக் ஃபேனா? ஆனால் அவங்க அப்பாவோட நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. வித்யா ஆனந்துங்கிறது தான் அவங்களோட பேருன்னு நினைக்கிறேன். ஹாய்ப்பா, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பொண்ணு வந்து வெறுமனையாக போட்டிருக்கிறாங்க கமெண்ட்டில், வந்து உங்கள் நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் வித்யா ஆனந்தன் அவங்களோட அப்பாவுக்கு ஒரு பெரிய வணக்கம் அண்ட் ஹாய். அடுத்து ராஜச்சோழன் அப்படிங்கிறவங்க, ஹாய் அண்ணா, என் நேம் ராஜராஜ சோழன். அடடடா, என்ன அருமையான பெயர். ஒரு ஹாய் ஹலோ ப்ரோன்னு என்னோட நேம் சொல்லி லாஸ்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஸ்டோரி டெல்லிங்னா மிகப்பெரிய ஃபேன் அண்ணா. அதாவது நம்ம ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் அண்ணா அப்படிங்கிற மாதிரி ராஜராஜ சோழன் சொல்லியிருக்கிறாரு. உங்களோட பேருக்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். மாரிமுத்து அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாரு, மாரிமுத்துங்கிறது ஒரு ஆணோட பெயர், ஆனால் கமெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பொண்ணு. அது மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆயிரும். அண்ணா, என்னன்னு தெரியல அண்ணா, நான் சொல்லுறத நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல அண்ணா. உங்கள் வீடியோ வந்துருச்சுன்னு ஜாலியாக இருக்குன்னு ஸ்டார்டிங்லேயே நல்லா இன்வால்வ் ஆகி வீடியோவை பார்த்தா எனக்கு லைட்டாக கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னு தெரியல. ஒரு கோஷ்டியாக இல்லாமல் நான் உங்கள் தங்கச்சியாக நினச்சி பார்த்தா எனக்கு லைட்டாக கண்ணு கலங்கிருச்சு. நான் எந்த வீடியோவுக்கும் அதிகமாக கமெண்ட் பண்ணது இல்லை அண்ணா. என்னோடய ஹார்ட் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு அண்ணா. சப்போஸ் நீங்கள் என்னோட கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அண்ணா. என்னோட நேம் பவான்னு சொல்லுங்க அண்ணா. என்னோட ஊர் கோயம்புத்தூரில் அரசூரில் இருந்து பேசுகிறேன். ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கண்ணா. அண்ணா, நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கமெண்ட் போட்டதும் இல்லை அண்ணா. ப்ளீஸ் நான் கேட்ட மாதிரி மென்ஷன் பண்ணுங்க அண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு போட்டு ஹார்ட் போட்டு கண்ணீர் மாதிரி போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. ஹாய் பவதரணி. ஹாய் பவா, நல்லா இருக்கீங்களா? எனக்குமே வந்துட்டு கூட பிறந்த தங்கச்சிங்கெலாம் கிடையாதுமா. ஆனால் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இப்போது டெவில்ஸ் கிச்சன் பார்த்துட்ருக்கிறதுல நிறைய தங்கச்சிங்க எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. முதல்ல நம்ம அந்த நினைவு தெரிஞ்சு இது வந்து கிரிஞ்சாக பேசலைங்க, நான் மனசார பேசுகிறேன். ஏன்னா முதல்ல நமக்கு நினைவு தெரிஞ்சு நம்ம அப்பா அம்மா கூட இருக்கும்போது இவங்க தான் நம்ம அப்பா, இவங்க தான் அம்மா, இவங்க தான் நம்மளோட சொந்தம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உறவை காட்டி அதை காட்டுறதே அப்பா அம்மா தான். ஆனால் எனக்கு வந்து என் கூட பிறக்காத உறவுகள் எல்லாரையுமே வந்து கனெக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷோ தான். உங்கள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷோ பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். உங்களை விட அளவுக்கு அதிகமாக எனக்கு இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எனக்கு அழகான உறவுகளை கொடுத்துருக்குது. இப்போ வரைக்குமே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும், நேரில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். அது ஆணாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், அதாவது தங்கச்சியாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய நாடுகள்லேருந்துலாம் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கினேன்னு சொல்லிட்டு துபாயிலேருந்து ஒருத்தர், அண்ணன் நான் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் மீட் பண்ணலாம், இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் போடுறாரு. இப்போ என்னடானா இந்த பொண்ணு சொல்கிற அந்த வார்த்தைகள் இதில் வந்து பொய் தெரிலங்க. இந்த மாதிரி ஒரு ஆழமான அன்பு இதுக்கு மேலே என்ன வேணும்? நமக்கு இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸு, 1 மில்லியன் வியூஸ் போகணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் அழிஞ்சிருதுங்க. போதும், நமக்கு இப்படி ஒரு உறவுகள் இருக்கிறாங்க, நமக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க நம்மளை வந்து பார்க்குறவங்க. அவங்க எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு பையனாக நம்மளை பார்க்குறாங்கங்கும்போது வேணாம், இதுக்கு மேலே பேசினா ஒரு மாதிரி கண் கலங்கிடுவேன், அது நல்லா இருக்காது. அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாங்க. மிஸ் ட்ரீம் கேச்சர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாய் அண்ணா, ஐ எம் யுவர் பிக் ஃபேன். ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர் ஃப்ரம் லைக் 1 இயர் பிஃபோர். அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்களாம். பட் ஐ வாட்ச்ட் ஆல் யுவர் வீடியோஸ். தீஸ் ஆர் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர் டியூரிங் பிரேக்ஸ் இன் மை நீட் ப்ரிப்பரேஷன். பட் நவ் அகெயின் தே கேன்சல்டு எக்ஸாம் அண்ட் நவ் I am preparing for re-NEET. I need your blessings அண்ணா. I will crack this too and get into medical college this year. Also என் பாட்டிக்கு June 5th பர்த்டே, இந்திராணி அவங்களோட நேம். எங்கள் அப்பாவுக்கு June 14th ரவிச்சந்திரன் அவரோட நேம் பர்த்டே, அவருக்கும் பர்த்டேவாம். எனக்கு அதாவது அவங்களுக்கு யுவஸ்ரீக்கு வந்துட்டு June 29th வந்து பர்த்டேவாம். ஸோ எல்லாருக்குமே விஷ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா தங்கச்சி, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க.
அப்படி ஒருவேளை பாஸ் ஆகலைன்னா கூட மறுபடியும் நம்ம வந்து அடுத்த இதில் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணுமோ அதை நம்ம பார்த்து போயிடலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க, நல்ல ஒரு கிரேட்லேயே உள்ளே போவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னடா இது 2 விதமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை வந்து திசை திருப்பிடாதீங்க. நீங்கள் கரெக்டாக படிச்சிருப்பீங்க, நீங்கள் கரெக்டாக எழுதுவீங்கிறது அண்ணனுக்கும் உங்களுக்கும் தெரியுமா? அதே நேரத்தில் ஆப்போசிட்லேருந்து வேறு எதனா ஒரு ரியாக்ஷன் வந்தாலும் அதை நீங்கள் வந்துட்டு ஹேராக கூட மதிக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த அண்ணனோட ஒரு வேண்டுகோள்மா. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது. என் கருப்பன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அது உங்களுக்கு அந்த கருப்பன் வரவிட மாட்டார். இருந்தாலும் ஒருவேளை அதை தாண்டி எதனா ஒரு விஷயம் வந்தால் நீங்கள் எந்த ஒரு அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போயிடக்கூடாது. அப்போது இந்த அண்ணன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? இது உங்களுக்காக மட்டும் இல்லைம்மா, பார்த்துட்டு இருக்கிற எல்லா தங்கச்சிங்களுக்கும் தம்பிங்களுக்காகவும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைவாக பார்க்குறோம், கேட்குறோம். அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் ஒரு சிலர்கிட்ட தான் சொல்லணும்னு தோணும். என்னடா அது நெகட்டிவாக பேசுகிறானேன்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிக்காதீங்க. முக்கியமாக யுவஸ்ரீ நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்கம்மா. நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியுமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் உங்களோட பாட்டி ஜூன் 5 வந்து நம்ம இந்திராணி பாட்டிக்கு பர்த்டே. என்ன இந்திராணிம்மா, நல்லா இருக்கீங்களா? ஜூன் 5 உங்களுக்கு பர்த்டே போலையே. ஜாலியாக கேக் வெட்டி கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு பாட்டி, உங்களுக்கு அந்த மாதிரியான கேக்லாம் ஒத்துக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒத்துக்குச்சுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே விஷஸ்மா. உங்களுக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது. இருந்தாலும் உங்களோட பேத்தி கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே. அண்ட் ரவிச்சந்திரன் சார், ஜூன் 14 உங்களுக்கு பர்த்டே. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஜூன் மாதம் பிறந்திருக்கீங்க. இதுவே ஒரு பெரிய gift தான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு மாதம் கழித்து ஒவ்வொரு பர்த்டே அது இதுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாதமும் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு செலவை போட்டு இழுத்துருவாங்க. இதுவே ஒரே மாதத்துலேயே வந்து 3 பேரோட பர்த்டே, அதாவது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட பர்த்டே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக ஒரே நாள் செலிப்ரேட் பண்ணிடலாம் எல்லாருக்கும் சேர்த்து. இது வந்து பர்சனலாக சொல்கிறேன், எங்களுக்கு, உங்களை சொல்லலை. ஜனவரி 13 எனக்கு பர்த்டே, மார்ச் வந்து அர்ஜுனுக்கு பர்த்டே, அடுத்து ஏப்ரல் வந்து நம்ம ஆதியந்தனுக்கு பர்த்டே, மே வந்து அஞ்சலி பிரபாகரனுக்கு பர்த்டே, ஜூன் 6 வந்துச்சுன்னா எங்களுக்கு கல்யாண நாள். இப்படியே போய்கிட்டு இருக்குது, பார்த்துக்கங்க. எனிவே யுவஸ்ரீமா, ஜூன் 29 வந்து உங்களுக்கு பர்த்டே. உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேமா. அண்ட் யுவஸ்ரீ வந்து ஆல்சோ ஹாய் டு அர்ஜுன் குட்டி அண்ட் அஞ்சலி அக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிடுறேம்மா. அடுத்ததா ரோஸ்டிங் டைம்ங்க. இது வந்து பர்சனலாக கிடையாது, பார்க்குற உங்களுக்கு என்ன இருக்குமோ அதுதான் எனக்கும் இருக்கும். அதை நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, ஆர்கே அபி வீலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து, நீங்கள் சொல்லுறது நம்புகிற மாதிரி இல்லை, எந்த பொண்ணு பேயை பார்த்தா எப்படி பயப்படாமல் இருப்பாங்க, வீட்டில் சொல்லாமல் இருப்பாங்க. ஏம்மா, நீங்கள் வந்து நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ இருக்கு இல்லையா, அதில் ஒரு 50-60 வீடியோ கீழே இருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், எங்கள் அப்பா கிட்ட சொல்லலான்ட்டு போனேன் ஆனால் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லலான்னு போனேன் ஆனால் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லலான்ட்டு போனேன், அவரை எதனா ஒன்று பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துச்சு. சிலர்லாம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் நீலாம் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்ப, என்னை கீழ்ப்பாக்கத்தில் சேர்த்துருவான், அதனாலே அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது அவங்கவுங்களோட ஒப்பீனியன்மா. இப்போ உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை நம்புவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களே பார்த்துடுறீங்க, உண்மையாகவே ஒரு பேயவோ இல்லை பேய் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்தலோ, அதுக்குன்னு பேய் இருக்குன்னு நான் சொல்ல வரல, இல்லைன்னு சொல்ல வரல. என்கிட்ட என்னோட குடும்பமான என்னோட கோஸ்டிஸ் வந்து என்ன நம்பி சில விஷயங்கள்லாம் சேர்க்குறாங்க, அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு தேவதூதன் தான் நானுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்று சொல்லி நான் அதுக்கு ஒன்று ஆப்போசிட்லலாம் சொல்ல முடியாதுமா. அவங்க என்ன சொன்னாங்களோ நான் அதை அப்படியே சொல்கிறேன். அது எப்படி வந்து இதை நம்புறது நம்பாதது அப்படிலாம் வந்துட்டு வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விமு அஃபிஷியல் அப்படிங்கிறவங்க, நேற்று இருந்து கேட்குறேன், கண்டிப்பாக கோயம்புத்தூர் வாங்க போங்க அண்ணா, பர்த்டே விஷஸ் தானே கேட்டேன். ஐயோ, இது எப்போ பர்த்டேனே தெரிலம்மா. இருந்தாலும் உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்டு பர்த்டே. விமு அஃபிஷியல், கோச்சிக்காதீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் நான் பார்க்கல, ஒரு 4-5 கமெண்ட்ஸை போட்டு வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூர் வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம லைவ் ஷோ வந்து சென்னையில் முதல்ல நல்லபடியாக முடியட்டும். கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே வந்து நம்ம பிளான் பண்ணலாம். இப்போது ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும். நீங்கள் எல்லாருமே வந்து என் மேலே ஒரு சிலர்லாம் கோபமாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும்.
அவங்க எல்லாருக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஜோக்கினிங்கிற ஒரு லைவ் ஷோ வந்து, அதாவது ஜோக்கினிங்கிற ஒரு கதையை அந்த டைட்டில் நாங்கள் வச்சுருந்தோம். இந்த லைவ் ஷோ வந்து சென்னையில் நடக்குது, என்னால் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வர முடியாது, நீங்கள் வந்து அதை லைவ் பண்ணுங்கள், அதை நம்மளோட சேனலே லைவ் பண்ணுங்கள், அது போக அந்த ஷோவில் நீங்கள் என்ன கதை சொன்னீங்களோ அதை இங்கே வந்து சொல்லிடுங்க அடுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கம்மா. நீங்கள் உங்கள் மேலாம் கண்டிப்பாக எனக்கு கோவமே கிடையாது. ஏன்னா நீங்கள் என் மேலே இருக்கிற அன்புனாலையும் என் மேலே இருக்கிற, அதாவது அந்த கதை சொல்கிற திறன் மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் தான் கேட்குறீங்கிறது எனக்கே தெரியும். ஆனால் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு இருக்குமா. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்களோட கதையிலேருந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து படமாக பண்ணி கொடுங்க பிரபா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நானும் போயிட்டு சார் ரொம்ப நன்றி சார், எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான் வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே ஒரு அடையாளம் தேவைங்க. நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறது எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருந்தும் முன்னாடி இருந்தும் ஒரு கை வந்து அவங்கள தூக்கி விட்டாதான் அவங்க யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர் வந்து என்னை நம்பி பணம் கொடுத்து அவருக்கு நான் கதையெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த கதையை நான் படமாக்கி தேட்டரில் விடுறதுக்கு முன்னாடியே இல்லை தேட்டரில் விட்டதுக்கப்புறமோ அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து, அதாவது அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி உங்ககிட்ட வந்துட்டு நான் யூடியூப்பில் அதை லைவ் பண்ணால் உங்களுக்கு எப்படிமா இருக்கும், அவருக்கு எப்படிமா இருக்கும், அது நம்பிக்கை துரோகமாயிராதா? அந்த மாதிரி தான்மா என்ன நம்பி ஒருத்தவங்க இந்த லைவ் ஷோக்கு ப்ரொடியூசராக வந்திருக்கிறாங்க, லைக் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமாக வந்திருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். ஏன்னா என்ன நம்பி தான் அதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களை நம்பி அந்த ஷோக்கு நான் வரேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன். அதே மாதிரி எனக்கு விசுவாசமாக இருக்கிற கோஸ்டிஸ் யார் யாருங்கிறதும் எனக்கு தெரியும். ஆல்ரெடி அவங்க எல்லாருமே டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு புக் பண்ணாதவங்களாம் என்னோட விசுவாசி கிடையாது. அந்த மாதிரிலாம் நான் பேச வரல. முதல்ல ஒரு டைட்டில் பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, விசுவாசம். அவங்களுக்கு விசுவாசமாக தான் நான் இருப்பேன். அந்த ஸ்டோரியே இதில் போடவும் முடியாது, அங்கே வந்து லைவ் பண்ணவும் முடியாது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அன்பாக தான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. ஒருவேளை உங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதனா பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அதெல்லாம் நினச்சி எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இது தெரியாமல் நிறைய பேர் எப்படா இவனை வந்து எதனா நோண்டலாம், எப்படா வந்து இவனை வந்து அப்படியே கீழே தள்ளிடலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கேன் உங்ககிட்ட அதை பற்றி. அதனால தான் இப்போ சொல்கிறேன். அதாவது வேறு சேனலில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வேறு சேனலில் நடத்துகிறவங்களா கூட இருக்கலாம், இல்லை என் கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களால வந்து ஒரு விஷயத்தை ஜீரணிச்சிக்க முடியலைங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், நிறைய பேரை வந்து நான் இன்வைட் பண்ணேன். நான் அந்த மாதிரி ஒரு லைவ் ஷோ பண்ணுறேன் வாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து வேலிடான ரீசன்ஸ்லாம் சொன்னாங்க. அது எனக்கே தெரியும். என்னோட அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் அவங்களாம் வந்து அவங்களால முடிஞ்சால் கண்டிப்பாக வந்திருப்பாங்கங்கிறது எனக்கே தெரியும். ஆனால் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே அப்படியா, லைவ் ஷோவா, நீயா, எத்தனடா, என்னடா ஒரு 50 பேர் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு 50 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, எனக்காக ஒருத்தர் வந்தால் கூட அது எனக்கு பெருமை தானே. அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும் அந்த மாதிரி பேசினவங்களையே. அவங்களுக்குலாம் ஒன்றே சொல்லிக்கிறேன், எனக்கான நாள் அன்னைக்கா இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கான நாள் வரும். எப்பயுமே இவங்க இருக்கிற யாருமே என்னை வந்து கைவிட மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு நேரமும் வரணும். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஹாரருங்கிறனால வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, நான் வந்து வெளியூரில் இருக்கிறேன், எங்கள் ஊரில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 250 மெசேஜுங்க, 250 கமெண்ட்ஸும், 250 கமெண்ட்ஸுங்க. 1000 பேருக்கு மேலே எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதுவே என்னோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு இது போதும். உங்களால் முடிஞ்சால் வாங்க, வர முடியாதவங்க இதுக்காக செலவழிச்சுலாம் நீங்கள் வந்துட்டு வரணும்னு அவசியம் இல்லைங்க. மற்றவங்கள மாதிரி வந்துட்டு நான் சம்பாதிச்சா போதும் அப்படிலாம் நான் பார்க்குற ஆள் கிடையாது. உங்களால் முடியலை அப்படின்னா அது எனக்கும் தேவை கிடையாது. இதை என்னடா அவன் இப்படி பேசுகிறான், சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு இதுக்காக பேசுகிறான் அப்படின்னு நினைக்கிறவங்க நினச்சிக்கோங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் மட்டும் வாங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட கம்பல் பண்ணாதீங்க, வீட்டில் இருக்கவங்க கிட்ட காசு கேட்காதீங்க. உங்ககிட்ட காசு இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பிரபாகரன் என்றைக்கா இருந்தாலும் உங்களில் எல்லாரையுமே நேரில் வந்து பார்க்க தான் போகிறான். அதனால் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்கம்மா. ஒரு பையன்லாம் வந்துட்டு எனக்கு அழுது மெசேஜ் போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில். நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மீட் பண்ண தான் போகிறோம். உங்களால் முடிஞ்சால் மட்டும் வாங்க, இல்லைன்னா வராதிங்க. ஷோவை கூட கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு காசு முக்கியம் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உறவுகள் தான் முக்கியம்.
காசு நான் எப்படி வேணாலும் சம்பாரிச்சுப்பேங்க. நான் இந்த ஒரே ஒரு யூடியூப் சேனலில் மட்டும் தான் சம்பாரிச்சிட்ருக்கேன்லாம் கிடையாது. எனக்கு நிறைய தொழில் இருக்குதுங்க. ரைட்டிங் பண்ணுவேன், டைரக்ஷன் பண்ணுவேன், பேக் எண்டில் ஒர்க் பண்ணுவேன், சேனலில் ஒர்க் பண்ணுவேன், மூவிஸில் ஒர்க் பண்ணுறேன். ஆன் ஸ்க்ரீனில் வரணும் இல்லையா, ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய இடங்களில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கான வேல்யூ எனக்கு தெரியும். அது போக எங்கள் ஊரில் ஆர்கேபி வெஜிடபிள்ஸ் மார்ட்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரூட் ஷாப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஊர்களுக்கு வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு. அதனால் காசுக்காக மற்றவங்க எல்லாரையுமே வர வைக்கணும், எனக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. இது எனக்கான அடையாளமாக தான் நான் பார்த்தேன். அதனால தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த அமௌண்ட்டை மீறி என்னால் எதுவுமே பேச முடியல. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, என்னென்ன அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது, இதை குறைங்க அப்படின்றாங்க. சேலத்துலேருந்து ஆத்தூர்லேருந்து ஒரு தம்பி பேசியிருந்தார். மேபி தம்பி இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் வந்து எனக்கு மெசேஜில் போட்டுக்கிட்டே இருந்தார் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில், என்னென்ன இவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் குறைங்க டிக்கெட் விலையை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு புரியுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புரிதல் இருக்காது. அதனால தான் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியும். அதுக்கான ஆன்சரை சொல்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குதுங்க. அதுக்காக அந்த பையன்கிட்ட நானே வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் இன்ஸ்டாகிராமில், தம்பி என்னை மன்னிச்சிருங்க, ஈவெண்ட்னா அப்படி தான் இருக்கும். ஒரு கான்செர்ட்னு எடுத்துக்கிட்டாலோ இல்லை இந்த மாதிரி லைவ் ஷோன்னு எடுத்துக்கிட்டாலோ அவங்க ஒரு வென்யூ பிடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு 70,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க காசு கொடுக்கணும். சும்மா யாருமே வென்யூ கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க பேமெண்ட் கொடுக்கணும். அங்கே இருக்கிற அந்த லைட்டிங் செட்டப்பாக இருக்கட்டும், ஸ்டேஜ் செட்டப்பாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் செட்டப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அவங்க பொறுப்பேற்றுக்கணும். அது போக அங்கே வர ஆடியன்ஸ் உட்கார்றதுக்கு அந்த சேர் செட்டப்லேருந்து இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. என்னோட பேமெண்ட்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்து தான் டிக்கெட்டோட விலையை நிர்ணயிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பேமெண்ட்டே வாங்காமல் பண்ணலாம்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் பேமெண்ட் வாங்காததும் ஒன்று தான், நான் இப்போ வாங்குகிற பேமெண்ட்டும் ஒன்று தாங்கிற மாதிரி, இது என்னோட ஃபஸ்ட்டு லைவ் ஷோ, என்னோட கோஸ்டிஸ் எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக நார்மலாக மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் 40,000 45,000 வரைக்கும் பேமெண்ட் வாங்குவேன். அதை விட கம்மியாக தான் அவங்கக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறேன். அப்போது நான் என்னோடய விஷயத்தில் கரெக்டாக தாங்க இருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு 5 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா 200 பேர் 250 டிக்கெட் அவங்க கணக்கு பண்ணுறாங்கன்னா அவங்க போட்ட அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது நியாயமான அமௌண்ட்டா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்க. இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட உட்காந்து சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்கிறது நிறையா பேரோட தாட்ஸாக இருக்கலாம். ஃபாரின்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஐடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, அப்புறம் பெரிய பெரிய ஜாப்பில் இருக்கிறவங்க, அப்பா அம்மாலாம் வந்து பெருசாக பணக்காரங்களாக இருப்பாங்க, வீட்டில் நீங்களும் பணக்காரங்களாக இருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன தோணுன்னா, எதுக்கு இவன் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், டிக்கெட் சேலுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறானான்னு ஒரு தாட்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்பா பணக்காரர் கிடையாது, அவங்களோட குடும்பத்தில் யாருமே பணக்காரர் கிடையாது, எங்கள் அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி தான், எங்கள் அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான், என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கூலி தொழிலாளி தான், இந்த மாதிரி எனக்கு இருக்கிற அண்ணன் அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்காகவும் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்பவே கமெண்ட்லலாம் பார்த்தாலே தெரிஞ்சுது. அவங்களுக்கான ஒரு புரிதலுக்காக தான் நான் இதை இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக அவங்க எல்லாருமே வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு யாருமே வராதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களால் முடிஞ்சால் மட்டும் வாங்க, இல்லைனா வராதிங்க. அப்படி ஒரு ஷோ எனக்கும் தேவை கிடையாதுங்க. எனக்கான அங்கீகாரம் எப்போ வருமோ அப்போ நான் அதை பார்த்துப்பேன். எனக்கே ஒரு லெவலில் அந்த மாதிரி வரும் இல்லையா, அப்போது நம்ம எல்லாருமே ஃப்ரீயாகவே மீட் பண்ணிட்டு போயிடுவோம். அவ்வளோதான். ஓகேவா? இதோட இந்த ஸ்டோரியவும் சரி, இந்த கமெண்ட் செக்ஷனையும் முடிச்சுக்கிறேன். ரொம்ப மனசு விட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பேசணும், மனசுக்குள்ளே இருந்தது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொட்டணும்னு தோணுச்சு. இது தப்பாக ரைட்டானலாம் தெரியாது, ஆனால் எனக்கு மனசுக்கு பட்டதை அப்படியே வெளியே பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பை பை.